என் டிஎம் ஃபுல்லாக இருக்க கொஷின்ஸில் இதுவும் ஒன்று. நியூஸ் பேப்பர் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஆகுது. ஸோ நான் எப்படி சீக்கிரமாக நியூஸ் பேப்பர் படிக்கிறது? ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட பிகமிங் 100 days of discipline சேலஞ்சில் டே 14. ஸோ உங்கள் லைஃப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நியூஸுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு 1 week இல்லைனா 10 daysக்கு மட்டும் யூடியூப்ல இருக்க எடிட்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நீங்கள் பாருங்க. 10 daysக்கு மேலே நீங்கள் அந்த வீடியோஸில் டிபெண்டாக இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ரீட் இட் ஆன் யோர் ஓன். அண்ட் நியூஸ் பேப்பருக்கு நீங்கள் 1 hourக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே டெலிகிராம் பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன்ஸ் ஏர்லி மார்னிங்கே போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்க நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பேஜஸ் என்னென்ன அப்படின்னா, எடிட்டோரியல்ஸ், ஒப்பீனியன், டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். சண்டேஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக் பேஜ் மட்டும் படிச்சா போதும். ஸோ இதுல வர எல்லா எடிட்டோரியல்ஸ்க்குமே 7 minutesக்கு மேலே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 7 minutesக்குள்ள உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணா போதும். மற்றது எல்லாமே அடுத்த நாள் கண்டினியூ ஆகும்போது நம்ம படிச்சுக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் பேஜஸ்ல இருக்க நியூஸஸ் எல்லாம் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுல நீங்க மற்ற ஹெட்லைன்ஸ் படிச்சா போதும். ஏன்னா நியூஸ்ங்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் வர்றது கிடையாது. ஒரு விஷயத்தை கண்டினியூஸா அதுல என்னென்ன அப்டேட் டெய்லி கொடுக்கறதா. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த நாள் படிக்கும்போது